நீங்கள் எவ்வளோ தான் நல்லது பண்ணியிருந்தாலும் தெரிஞ்சோ தெரியாமையோ இந்த கெட்டதை பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லைஃப் க்ளோஸ் அப்படின்னு சொல்கிறார். என்ன சொல்கிறான்னு பார்க்கலாமா திருவள்ளுவர்? திஸ் இஸ் யுவர் வெங்கடேஷ் மித்யா. வெல்கம் டு 128th வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, திருக்குறள் இருக்கிற அதிகாரம் நம்பர் 13 அடக்கமுடைமையில் இருக்கிற குறள் நம்பர் 8 பார்க்க போகிறோம். குறள்: ஒன்றானும் தீச்சொல் பொருட்பயன் உண்டாயின் நன்றாக தாகி விடும். ரிப்பீட்டிங்: ஒன்றானும் தீச்சொல் பொருட்பயன் உண்டாயின் நன்றாக தாகி விடும். இதோட பொருள் என்னென்னா, நம்ம பேசுகிற தீய சொற்களால் விளையும் தீமை ஒன்றாக இருக்கும். அதாவது தெரியாமல் ஒரு தீய சொற்கள் பேசுகிறோம், அதனால் ஏதோ ஒரே ஒரு தீமை தான் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமல் நடக்க போகுது அப்படின்னு நினச்சிக்கூடாது. அப்படி தீய சொற்கள் நம்ம தெரிஞ்சோ தெரியாமையோ யூஸ் பண்ணால் நமக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் இருக்குல்ல. நம்ம எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருப்போம், தெரியாமல் ஒரு தீய சொற்கள் சொல்லுவோம், பட் நிறையா புண்ணியம் பண்ணியிருக்கலாம். அப்படி பண்ணியிருந்தால் கூட உங்களுக்கு தீமையை தான் வருமா. ஸோ அந்த தீய சொற்கள் யூஸ் பண்ணுறதுனால இவ்வளோ டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஒன்று யூஸ் பண்ணால் கூட உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள்லாம் எதுவுமே கிடைக்காது, தீமைகளாக தான் ரிட்டர்ன் ஆகும் அப்படிங்க. ஸோ நம்ம யாரையுமே தீய சொற்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ வார்த்தை யூஸ் பண்ணுறதுல பாதுகாப்பாக இருக்கிறோம், அடக்கமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. தேங்க்யூ.